வால்மணி செம்மணி இடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறேன் ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குமணி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல 5 பேர் 3 குழந்தை 2 குழந்தை யோகம் இருந்தாலும் வாழ்க்கையில இது வரல முன்னுக்கு வர முடியல, எடுக்கின்ற காலம் தடைப்படுது. ஆமாங்க ஐயா. மன வாழ்க்கை நிம்மதி இல்ல, கணவன் மனைவிகளும் சேர முடியல. ஆமாங்க ஐயா. இந்த காம சுகம் வரமாந்து உங்களுக்கு. ஆமாங்க ஐயா. ஆனா மத்த மட்டும் இந்த காம சுகம் வருது, மனைவி கிட்ட மட்டும் வரமாந்து. ஆமாங்க ஐயா. நீங்களும் என்னென்னவோ மாத்திரை மருந்து டிவியில பார்த்த மாத்திரை மருந்துலாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்க. ஆமாங்க ஐயா. அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகல. ஆமாங்க ஐயா. அதன் மூலியமா எந்த விதமான பலனும் வரல. ஆமாங்க ஐயா. அதாவது ஒரு நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு ஜாதகத்துல போனா செவ்வாயும் சுக்கிரனும் மறைவு ஸ்தானம் இருந்தாலோ, சனி மறைவு ஸ்தானம் இருந்தாலோ, சனியும் செவ்வாயும் சுக்கிரனும் அதாவது எதிர்மறையான நட்சத்திர சாரம் மறைவு ஸ்தான நட்சத்திரம் இருந்தாலோ, அதாவது ஆண்மை குறைவு ஏற்படும். கல்யாணம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறோம். சரிங்க ஐயா. நல்ல செல்வாக்கான நேரத்தில் அனுபவிக்கிற நேரத்தில் அனுபவிக்க முடியல. ஆமாங்க ஐயா. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா ஐயா. அதாவது அனுபவிக்கிற நேரத்தில் உங்களால அனுபவிக்க முடியல. ஆமாங்க ஐயா. அனப்பட நமக்கு செல்வம் பணம் கையில மகிழ்ச்சியா இருக்கிறோம், நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வருமானம் வருது. ஆனா இருக்கிற வேலை நம்ம அனுபவிக்க முடியாது, வருத்தப்படுறீங்க. ஆமாங்க ஐயா. ஐயா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா, உண்மை சத்தியம். இதெல்லாம் நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா 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 ஆமா. இதுக்கெல்லாம் கிரக தோஷங்கள் தான் இதுக்கு. சரிங்க ஐயா. நீங்க என்னதான் பரிகாரம் மருந்து மாயம் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் குணமாகவே ஆகாது. எல்லாம் ஆகல ஐயா, நான் பாத்துட்டேன். என்னென்னவோ சாப்பிட்டு பார்த்திருப்பீங்க. ஆமா, சாப்பிட்டு பார்த்து ஆகல ஐயா, ஒண்ணுமே ஆகாது. ஆமாங்க ஐயா. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா? கரெக்ட் ஐயா, 100% கரெக்ட் ஐயா. நிறைய பேர் பாவம் வாழ்க்கையில நிறைய ஆண்கள் பாவம்னா மனைவியை திருப்திப்படுத்த முடியாமையே காலத்தை நேரத்தை வீணா கழிச்சிட்டாங்க. ஆமாங்க ஐயா. ஒரு சில மனைவி என்ன செய்யறாங்கன்னா தவறான ஒரு கள்ளத்தோட போய் ஏற்படுத்திக்கிறாங்க. கணவன் சரியில்லை, கணவன் நம்ம கிட்ட உடல் ஒரு வச்சுக்கல, நம்ம கிட்ட கல்யாணம் பண்ணி சேர முடியல, அந்நியமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தவறான பாதைக்கு போறதுக்கு காரணமே இது ஒரு ஆண்கள் தான். சரிங்க ஐயா. அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது. சரிங்க ஐயா. ஆனா உங்களுக்கு மனைவி அன்பான மனைவி, உத்தமமான மனைவி. சரிங்க ஐயா. உங்களுக்கு பாசமான மனைவி. சரிங்க ஐயா. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அந்த காம சுகம் வரமாந்து. ஆமாங்க ஐயா. தேவதை மாதிரி அழகான மனைவி தான் மனைவி, நல்ல நிறம் தான். ஆமாங்க ஐயா. ஆனா இருந்து உங்களுக்கு காம சுகம் மனைவி கிட்ட வரமாந்து. ஆமாங்க ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரகத்துடைய காரகத்தன்மை குறைவுதான். சரிங்க ஐயா. நல்லா கவனிங்க. அதாவது நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சொல்லியா நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லங்க ஐயா, நான் எங்க சொன்னேன் ஐயா, நீங்க தானே ஐயா சொல்றீங்க. நீங்க சொல்றது ஆனா எனக்கு 100% நடந்திருக்குது. ஆமா, இதான் உண்மை. சரிங்க ஐயா. இது உடனடி தீர்வு உண்டு. அதுதான் இறை பரிகாரத்தை தீர்வு காண முடியும். சரிங்க ஐயா. அதாவது நல்லா கேட்டுங்க, நல்லா உண்மையை பார்த்து நல்ல உண்மையை சொல்ல பாருங்க. அதாவது போனா உங்ககிட்ட எல்லா விதமான ஆசை இருக்குது, ஆசை பாசம் எல்லாம் இருக்குது. ஆமாங்க ஐயா. ரொம்ப மனைவி மேல மக்கள் அன்பா பழகுறீங்க. ஆமாங்க ஐயா. ஆனா அந்த காமம் அனுபவிக்கிற நேரத்துல மட்டும் உங்களால அனுபவிக்க முடியல. ஆமாங்க ஐயா. எவ்வளவு முயற்சி பண்ணி பாத்தீங்க. ஆமாங்க ஐயா. உங்களால முடியல. ஆமாங்க ஐயா. குழந்தை எல்லாம் பெத்தீங்க. ஆமாங்க ஐயா. ஆக மொத்தத்துல கடைசி காலத்துல தான், அதாவது செல்வாக்கு வர நேரத்துல மட்டும் உங்களால அனுபவிக்க முடியல. ஆமாங்க ஐயா. வறுமையான நேரத்துல அனுபவிச்சீங்க. ஆமாங்க ஐயா. செல்வாக்கு வந்த நிலைமை அனுபவிக்க முடியல. ஆமாங்க ஐயா, சத்தியம் ஐயா. அதுதான் கிரக எங்களை ஜோசியை பார்க்கணும். இது கிரக தோஷங்கள். சரிங்க ஐயா. நிறைய பேர் வைத்தியத்தை கொடுத்து வீணா கழிச்சுவாங்க. சரிங்க ஐயா. எந்த விதமான பலன் ஏற்படல. ஏதாவது பலன் ஒரு பலன் ஏற்படுதா உங்களுக்கு? இல்லங்க ஐயா, 100% எதுவுமே இல்லங்க ஐயா. அதுதான் ஜோசி ஐயா. இதுக்கெல்லாம் கிரக தோஷங்க. அது சரிங்க ஐயா. இது கிரகத்துக்கு போனா அந்த கிரகத்துடைய காரகத்தன்மை, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்தன்மை உண்டு. சரிங்க ஐயா. செவ்வாய் சுக்கிரன் காமத்தை உருவாக்குறவன். சரிங்க ஐயா. சனியும் காமத்தை உருவாக்குறவன். சரிங்க ஐயா. சனி அலி கிரகம். சரிங்க ஐயா. செவ்வாய் ஆண் கிரகம். சரிங்க ஐயா. சுக்கிரன் பெண் கிரகம். சரிங்க ஐயா. இந்த கிரகத்துடைய சேர்க்கைகள் எப்படின்னு பார்க்கணும்.
சரிங்க ஐயா. அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை ஏற்பட ஒரு குறிப்பிட்ட வயசு 45 50 வயசு மேல காமசோகம் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன வயசு உங்களுக்கு இப்போ? 51 ஐயா. நான் என்ன சொன்னேன் இப்போ? கரெக்டா சொன்னீங்க ஐயா. 50 வயசு மேல உங்க காமசோகம் வராதுன்ட்டேன். ஆமாங்க ஐயா. ஒரு சில 60 வயசு வராது. சரிங்க ஐயா. ஒரு சிலருக்கு வந்து போனா எப்ப பார்த்தாலும் காமமே இருப்பாங்க. சரிங்க ஐயா. 80 வயசோட காமசோகம் இருக்கும். சரிங்க ஐயா. அதனால நீ கவலைப்படாதீங்க. சரிங்க ஐயா. என்ன வந்து கண்டிப்பா ஒரு முறை சந்திங்க, நிச்சயமா 100 தீர்வு பண்ணி தரேன். போதுமா? என்னைக்கு வந்தா ஐயா? வேலூர் 10ஆம் தேதி வாங்க. வேலூர் 10ஆம் தேதியா? ஆமா 10ஆம் தேதி வேலூர் தானே கிட்ட உங்களுக்கு? ஆமா வேலூர் தான் 10ஆம் தேதி ஐயா. நான் நீங்க சென்னைக்கு சொன்னா கூட என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வருவேன் ஐயா. ஐயா எனக்குலாம் வந்து அதாவது எங்கிட்ட எப்பவுமே ஜன கூட்டம் இருக்கும். என்ன சரிங்க எப்படி ஐயா. பார்க்கணும், என்ன ஒரு முறை சரிங்க சந்திச்சா போதும்னு சொல்லிட்டு காத்திருப்போர் கூட்டம் அதிகமா இருக்கும். இல்ல ஐயா, எனக்கு நாள் கட்டின்னு போனா எனக்கு கஷ்டமா இருக்குது. அதுதான் ஐயா, வேற ஒண்ணும் இல்ல ஐயா. அதுதாங்க ஐயா, என்ன சந்திச்சாலே பிரச்சனை தீருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சரிங்க ஐயா. காத்திருப்பாங்க. அவங்க சரிங்க வந்து ஐயா. போனா முறையா அவங்களுக்கு வந்து கரெக்டா நான் ஜோசியம் பார்க்கணும். சரிங்க ஐயா. ஏன்னா ஐயா எங்கிட்ட சரிங்க. வந்தா தீர்வு கிடைக்கும், 100 தீர்வு கிடைக்கும். அதான் நான் சொல்றதா உண்மை இருந்தா தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும் ஐயா. அதனால கண்டிப்பா வந்து சந்திங்க ஒரு முறை. சரிங்க ஐயா. நன்றி, வணக்கம். ஓகே ஓகே ஓகே, நன்றி ஐயா. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.